அன்பான தமிழர்களே, உங்களை ஷெக்மத் தி ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ஸோ 2 பைல் பண்ண போகிறோம். பைல் 1 பைல் 2க்கான கார்டு என்னன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃபார் கலெக்டிவ். பைல் 1 பைல் 2க்கான கார்ட்ஸ். பைல் 1க்கான கார்ட்ஸ் பிரஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். 2 கார்டு. ஸோ நான் இந்த கார்டோட பேக் ஃபோட்டோ மட்டும் காமிக்கிறேன். இதை வச்சு நீங்கள் பைல் சூஸ் பண்ணுங்கள். பின்ன கார்டோட எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். கார்டு 1 அண்ட் கார்டு 2, அதாவது பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ லெட்ஸ் மூவ் டு பைல் 1. ஸோ நான் இதை வந்து ப்ரீ ஷஃபில் பண்ணிவிட்டு அந்த கார்டு என்னன்னு காமிக்கிறேன். ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் 1ஓட பர்சன் கிட்ட இருந்து சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். கொஞ்சம் நிறையாவே தான் சொல்கிறாங்க. உங்கள் ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, கிவ் தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸிங்ஸ் ஆஃப் லவ் சூன் டு கம் யுவர் வே. நோ தட் யூ டிசர்வ் டு பி and have all that your heart truly desires. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. இது வந்து மேபி உங்கள் பர்சன் சொல்கிற விஷயம். நான் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறேன், அதுக்காக நீ வந்து எனக்கு நன்றி சொல்லு இப்போ இருந்தே. அதாவது எனர்ஜெட்டிக்கில் லைக் என்ன சொல்கிறது, கிராட்டிடியூட், அந்த மாதிரி வந்து ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே சீக்கிரம் வந்து இந்த எனர்ஜியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் பர்சன் கொடுக்குற ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, பைல் 1க்கு அவங்க கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்க போகிறாங்க. அதுதான் வந்து அவங்க மெயின் எனர்ஜியாக இந்த ரீடிங்கில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சந்தோஷமாக அதை வரவேற்கிற எனர்ஜியில் இருங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன் பைல் 1. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாங் வந்து ஒரு முறை என்ன பார்த்து ஓரக்கண்ணால் பேசு நீ நெருங்கி வந்தா காதல் வாசம், அந்த சாங். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, உன் பதில் வேண்டி யுகம் பல தாண்டி உன் மதம் கொண்டு காத்திருப்பேனோ, உன் இரு பார்வை விழுகின்ற தொலைவில் வாழ்கின்ற யோகம் நான் அடைவேனோ, வழிப்போக்கன் வாழ்வில் நிழலாக வருகின்றாய் நான் கேட்கும் முன்னே இலைப்பார தருகின்றாய். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான இடத்துல வச்சுட்ருக்காங்க. அதே சமயம் வந்து இந்த சாங் ரொம்ப அழகான சாங் தான் ரெண்டுமே. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முறை என்ன பார்த்து உன் ஓரக்கண்ணால் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் பார்வையில் தான் அதிகமாக பேசிப்பீங்களோ. மெமரிஸ், பாஸ்ட் மெமரிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகான மெமரிஸாக இருக்குது. அதே சமயம் வந்து உங்களை பார்த்து நீங்கள் கண்ணில் பேசும்போது அது வந்து ஒரு மாதிரி குதூகலமான எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்குது. லைக் கைண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ இப்போ அந்த மெசேஜ்குள்ளே போகலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். ப்ரெஸ். Oh, I am trying my best to forgive. I somehow trust you. I long for your kiss. So மேபி உங்கள் பர்சனுக்கு ஒரு செல்ல வருத்தம் இருக்கலாம். உங்களை நோக்கி வந்து சில விஷயங்கள் அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க, அதுக்காக அவங்களே அவங்க மன்னிச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் டு ஃபர்கிவ். ஏன் அப்படின்னா, மேபி இது நீங்கள் கண்ணால் தான் பேசிக்கிறீங்க, இன்னும் காதலை சொல்லலை. அதுக்கான வருத்தம் அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க மேலேயே இருக்குது. நான் காதலை சொல்லியிருக்கணும், இந்த காதலை நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும், அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்குது. அதுக்காக அவங்களே அவங்க தண்டிச்சிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வரத்துக்கான வழியை வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ அடுத்தது வந்து ஐ லாங் ஃபார் யுவர் கிஸ். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மெசேஜ். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் முத்தங்களுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா அன்பு முத்தங்கள்னு வச்சுக்கலாம். ஐ சம்ஹவ் ட்ரஸ்ட் யூ. அவங்க மனசு ஏனோ உங்களை நம்புது ஏதோ ஒரு விதத்தில். அது எப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. அது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதே கிடையாது இந்த கான்செப்டு. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பெருசா நம்ம பேசிக்கிட்டதில்ல. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பட் சம்ஹவ் ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த காதலோட வரிகள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு முறை உங்கள ஓரக்கண்ணால பார்த்ததுனாலயே அவங்களோட வாழ்க்கை வந்து இனிமே உங்கள சுத்தி தான் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு அவங்க வந்தாச்சு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து உங்கள நம்பு அப்படின்ற மாரி சொல்லுது. அததான் அவங்க சொல்றாங்க. சம்ஹவ் ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் press channel messages from collectives person. 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 Pile 1 spells please. Channel messages from collectives person. Pile 1. ஓ! உங்கள உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப உயர்வா தான் நெனச்சிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப அ ஸ் நிரந்தரமான தன்மை இருக்கவங்க. நிரந்தர தன்மை இருக்கவங்க. அதே சமயம் ரொம்ப ரொம்ப அபண்டன்ட்டான ஆள். அது உங்களுக்கு செல்வ செழிப்பு நெறைய. அதாவது வந்து வெறும் பணம் மட்டும் இல்ல. நீங்க எல்லா குணங்கள்லயும் வந்து நிறைஞ்சு வழியிறவங்க. அதே சமயம் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடுற புத்தி உங்களுக்கு கிடையாது. ரொம்ப நிலையா இருக்கீங்க. உங்களோட ஒரு ஒரு அடியும் வந்து ரொம்ப ஸ்திரமான அடிகளா இருக்கு. அத மேபி அவங்க பார்க்குறாங்க. நீங்க ரொம்ப ரொம்ப அழகான ஆள். ரொம்ப ஸ்டேபிளான ஆள். அத வந்து அவங்க ரொம்ப ரொம்ப பாராட்டுறாங்க. அவங்க மனசு போராடிட்டு இருக்கு. சண்டை போட்டுட்டு இருக்கு அவங்களோடவே. நீ எப்படி இப்படி பண்ணலாம்? நீ பேசியிருக்கணும். அந்த மாரி ஒரு மனசுக்குள்ள போராட்டம் உங்களுக்கு போயிட்டுருக்கு. எப்படி நீ இது பண்ண போற? அப்படின்னு. மேபி நீங்க ஒரு போராட்டத்த உங்க மனசுல உண்டு பண்றீங்க. 9 ஆஃப் கப்ஸ். ஏன் ரிவர்சல் எனர்ஜில வருது? என்ன சொல்ல விரும்புறாங்க? மேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தா கூட, அதெல்லாம் விட்டுட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களோட வாழணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கு. 8 ஆஃப் சோர்ட்ஸ். அவங்க ஆசை நீங்க தான். அந்த ஆசை இன்னும் நிறைவேறலைங்கிற ஏக்கம் அவங்களுக்கு இருக்கு. இன்னும் வந்து சும்மா கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருக்கு. ஆனா வந்து எப்படி வரப்போறேன்னு தெரியாது. ஆனா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த மெசேஜ் இருக்கு. ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ உன்னோடத நான் வாழணும்னு நினைக்கிறேன். உன் கண் பார்வையில இருக்கிறது எனக்கு போதும். இது வந்து அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில் ஆகல. அந்த கண் பார்வையில இருக்க விஷயம். உங்களோட கண்கள்ல படுற தூரத்துல அவங்களால வாழ முடியல. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மேபி நீங்க வருவீங்களா, வரமாட்டீங்களான்ற குழப்பம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆசிலேஷன்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க உங்க வாழ்க்கையில வர்றது அப்படிங்கிற வந்து முடிவோட இருக்காங்க. மேபி இது சின்ன சின்ன மெசேஜஸ் தானே, சேனல் மெசேஜஸ் தானே. இப்போ அவங்க வந்து உங்கள பார்க்க முடியலன்ற வருத்தத்துல இருக்காங்க. அவங்களோட ஆசை நிறைவேறல. ஓ ஜஸ்டிஸ், லீப்ரா எனர்ஜி. ரொம்ப சீக்கிரம் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ஜகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி காதல் எடுத்துட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி இதையும் அதையும் தராசு. ஆக்சுவலாக இங்கேயும் தராசு, இங்கேயும் தராசு. மேபி எப்படி இதை வந்து நான் எடுத்துட்டு போக போறேன், அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமா வெற்றி வேணும். அவங்களுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கு. உங்களை காதலிக்கிறேன், இல்லைன்னா வந்து இந்த காதல் வெற்றியை நோக்கி எடுத்துட்டு போக போறேன் அப்படின்ற ஒரு சின்ன அதாவது இந்த பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் போராடி அதை வந்து அந்த போராட்டத்துக்கு அப்புறம் வர வெற்றி வந்து சுவை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. 6 ஆஃப் வான்ஸ் டு 9 ஆஃப் வான்ஸ். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போது அவங்களோட ஆக்ஷன். உங்களை வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவான பர்சன் நினைக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து விளையாட முடியாது, ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ரொம்ப குவிக்காக இருக்க போது. ஒரு சிலருக்கு நான் என்ன இந்த பைல் 1ஓட எனர்ஜியில் நான் என்ன பிக் பண்ணேன்னா, ஒரு சிலருக்கு உங்களோட காதல் யாராவது இருந்து அவங்க வந்து பிளேயர் எனர்ஜி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த காதல் நிறைவேறாது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இட் கான்ட் பி ஆல்வேஸ் குட் எனர்ஜி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது இந்த பிளேயர் எனர்ஜி, ஜகிள் பண்ணுற எனர்ஜி. ஸோ மேபி பாஸ்டில் வந்து உங்களை ஜகிள் பண்ணியிருக்கலாம். அப்படி யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எனர்ஜெட்டிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஆசை நிறைவேற போகிறதில்ல. மேபி அவங்க அட்டெம்ப்ட் பண்ணலாம். பட் அவங்க அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் அட்டெம்ப்டாக இருக்கும். எவ்ரி டைம் ஐ see you my heart skips a beat. அதுதான் இந்த கண்ணால், ஓர கண்ணால் பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே பட்டாம்பூச்சி படப்படன்னு பறக்குது வயிற்றுக்குள்ளே. ஸோ ப்ளீஸ் ப்ளஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன் பைல் 1. பைல் 1ஓட பர்சன் கிட்டேருந்து என்ன மெசேஜ் ப்ளீஸ் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன்.
ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது மெசேஜஸ் எனக்கு. மை ப்ரைட் அண்ட் ஈகோ லெட் அஸ் அஸ்ட்ரே. நான் தான் சொன்னேன், இந்த பாஸ்ட் பர்சனோட எனர்ஜி தான் கொஞ்சம் இங்கே இருக்குது. இல்லைனா வந்து உங்கள் பர்சனுக்கும் கொஞ்சம் ப்ரைட் இருக்குது. நான் ஏன்னா 6 of Wands பார்க்கும்போதே நான் அதை நினச்சேன், கொஞ்சம் ப்ரைட் இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் கொஞ்சம் தடுமாறுறாங்க. இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன தடுமாற்றம் நடந்திருந்தது அப்படின்னா அது அதனால தான் அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. ஐ கான்ட் ஃபைண்ட் த ரைட் வேர்ட்ஸ் டு சே. உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அது எப்படி உங்களை வார்த்தைகளால் புரிய வைக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மெசேஜஸை பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் உங்களை ரொம்ப ரொம்ப உயர்வாக வச்சுருக்கேன் இந்த பாஸ்ட் எனர்ஜியோட பர்சன். ஐ கன்ஃபியூஸ் யுவர் இன்ட்யூஷன் டு மேனிப்புலேட் பட் யூ ஆர் நாட். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஆள். அதனால் உங்களை வந்து இந்த பாஸ்ட் எனர்ஜி மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நடக்காது. அதனால தான் ப்ரேயர் எனர்ஜி சொன்னேன்னா. இட்ஸ் அ வார்னிங். இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஐ நோ யூ லவ்டு மீ பட் ஐ டிடன்ட் ட்ரஸ்ட் யூ பட் நவ். பாஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எந்தளவுக்கு அவங்கள நேசிச்சிங்க அப்படின்னு. பட் அது அப்போ அவங்க நம்பலை, இப்போ நம்புகிறாங்க. பட் இட் இஸ் டூ லேட். ஏன்னா யூ மூவ்ட் ஆன். உங்கள் வாழ்க்கையில் வந்து வேற ஒரு காதல் இருக்குது. ஸோ இது வந்து இடையில ஊடால வர எனர்ஜி தான். I thought you won't leave me, so I used it. நீங்கள் வந்து அவங்கள வந்து விட்டு போகவே மாட்டீங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து ஏதோ ஒரு ட்ராமா போட்டாங்க. பட் ட்ராமா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களை சூஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட காதல், உங்களோட ஃப்யூச்சர் அப்படின்னு போயிட்டீங்க. இந்த பர்சன் நிச்சயமாக உங்களை ஜகல் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் ஐ எம் ஹேவிங் ஹுக்அப்ஸ் பிஹைண்ட் யுவர் பேக். இந்த பர்சனை நீங்கள் நம்பவே முடியாது. ஸ்டில் தே ஆர் ஸ்லீப்பிங் அரவுண்ட். இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிடையாது. இந்த பாஸ்ட் எனர்ஜி, த பிளேயர் எனர்ஜி. ஸோ இவங்களை விட்டு விலகி வந்திருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் ரைட். ஐ எம் ஸோ செல்ஃபிஷ். ஐ புட் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் எனிதிங். ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷான பர்சன், ஈகோயிஸ்டிக். அதான் இங்கே பார்த்தோம், ப்ரைட் அண்ட் ஈகோ லெட் அஸ் அஸ்ட்ரே. ஐ சீட்டட் ஆன் யூ பட் பிரிட்டண்டட் லைக் லாயல். நீங்கள் இருந்தபோதும் சரி, நீங்கள் வந்து வார்த்தை தடுமாறுது. நீங்கள் இருந்தபோதும் சரி, நீங்கள் இல்லாத போதும் சரி, இந்த பர்சன் வந்து உங்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பேட் கசப்பான அனுபவம் இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த போர்ஷன் வந்து செட் ஆகும். இல்லைனா விட்டுருங்க. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்ககிட்ட வரதுக்கான வேலையில் மும்மரமாக இருக்காங்க. ஸோ பைல் 2க்கு போகலாம். உங்களை பைல் 2 அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சேனல் மெசேஜஸ். இதை வந்து ஷஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ப்ளீஸ் பைல் 2ஓட பர்சன் அவங்கக்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க, இல்லை என்ன மறைக்கிறாங்க, என்ன சொல்ல விரும்புகிறாங்க, என்ன மறைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட ஓவரால் எனர்ஜி பார்க்கலாம். ப்ளீஸ் பைல் 2ஓட பர்சன் என்ன சொல்கிறாங்க. பவர். You instinctively know what is right for you and you have the power to say no or walk away at any time. ஸோ உங்களுக்கு வந்து பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி இது வந்து சிச்சுவேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வாக் அவே பண்ணுறதா இருக்கலாம். இல்லைனா உங்கள் பர்சன் தான் உங்ககிட்ட இதை சொல்கிறாங்க. நான் சொல்கிறதுக்காக நீ எல்லாத்துக்கும் பூம் மாடு மாதிரி தலையாட்டணும்னு அவசியம் இல்லை. உனக்கும் வந்து சரி சமமான ஃப்ரீடமும் பவரும் இருக்குது. ஸோ யூ கேன் சே நோ. உனக்கு பிடிக்கல அப்படின்னா அது வேண்டான்னு சொல்லலாம், இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க பலமாக பிளான் பண்ணுறாங்களோ ஃப்யூச்சரை, முன்னாடியே உங்களை வந்து ப்ரிப் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீ வந்து கவலைப்பட தேவையில்லை, என்கிட்ட தைரியமாக சொல்லலாம், நான் கோச்சிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 பர்சன் ஸ்பெசிஃபிக். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 பர்சன் ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 பர்சன். வெரி ஸ்பெசிஃபிக் சாங். ஸோ 4 சாங் வந்திருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசில் நீ தான், இந்த சாங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உசிர உருக்கி எடுக்குதே மனசு கிடந்து தவிக்குதே, கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குதே, உன் கசந்து போன ஒவ்வொரு நினப்பும் சுட்டு எரிக்குதே. ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவ், ஒரு பக்கம் நெகட்டிவ். ஸோ பார்க்கலாம் அடுத்த சாங் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து உசிரே போகுதே அந்த சாங் ராவணனில். இந்த பூமியில் இப்போ வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ளே தீப்பொறிய நீ விதைச்ச. சினாமிக்கா சீரும் சினாமிக்கா, நீ போனால் கவிதை அனாதிக்கா, நீ என்னை நீங்காதே, இமைகள் தாழ்வில் உடைகளின் தளர்வில், என்னோடு பேச மட்டும் குயிலாக முன்குரலில். ஸோ ரொம்ப ரொம்ப வீக்கான மொமெண்ட்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப
தளர்ந்த தருணங்கள்ல வந்து அவங்க வந்து ரொம்ப உங்கள மிஸ் பண்றாங்க. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். இந்த உசிரே போகுதே சாங் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த கான்செப்ட்ன்னு. ஸோ நீங்க இன்னொருத்தவங்களோட காதலி இல்லன்னா இன்னொருத்தவங்களோட பெர்சனா ஆனதுக்கப்புறமும் உங்க மேல இருக்க காதல். சரி பார்ப்போம். இது வந்து ஃப்யூச்சர் எனர்ஜி. ஸோ அதனால தான் இங்கே உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கும். உங்கள் பர்சனும் சொல்கிறது இதுதான், பிரபஞ்சமும் சொல்கிறது இதுதான். இது வேண்டான்னு சொன்னால் இது வேண்டாம், இது வேணும்னு சொன்னால் இது வேணும். ஸோ யூ ஹேவ் த பவர் டு சே நோ. அதான் பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, உனக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ வேண்டான்னு சொன்னால் உன்னால் வேண்டான்னு சொல்ல முடியும் அப்படின்றாங்க. ஸோ மேபி இது வந்து உங்களோட எக்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இப்போ பிரிவில் இருக்கலாம். பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். Channel messages from collectives person. Channel messages from collectives person. It was hurt by you. நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்க, அதில் சந்தேகமே வேண்டாம். Why can't I tell you the truth? You were right பாட்டம் டெக்கில். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. அதான் பிரபஞ்சம் உங்களை பாராட்டுறாங்க, உங்கள் பர்சனும் உங்களை பாராட்டுறாங்க. திஸ் இஸ் அபவுட் சேனல் மெசேஜ். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் நிச்சயமாக உங்களை பாராட்டாங்க. உங்களுக்கு இப்போ அவங்க காதல் வந்து எனர்ஜெட்டிக்காக மட்டும் இருக்கலாம், கூட இருக்கலாம். என் வாழ்க்கையில் யாரும் இல்லை, நான் வந்து எக்ஸை பிரிஞ்சு வந்துட்டேன், இன்னும் என் வாழ்க்கையில் யாரும் வரலன்னா கூட இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தும். ஐ கான்ட் டேக் இட் எனிமோ. அவங்களால இந்த பிரிவை தாங்க முடியல. அது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ வை கான்ட் ஐ டெல் யூ த ட்ரூத். அவங்களால உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல முடியும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை பிரிஞ்சு வந்திருக்கீங்க. அந்த உண்மையை வந்து சொல்லக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இல்லை சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஐ வாஸ் ஹர்ட் பை யூ. நீங்கள் அவங்கள காயப்படுத்திட்டீங்க பிரிஞ்சு வந்தனால அப்படின்னு ஒரு ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளேமிங் கேம். நீங்கள் விலகி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து மேபி நீங்கள் ஒரு புது காதல் உங்கள் வாழ்க்கையில் வந்துடல. ஏன்னா உசிரே போகுது சாங் அதை தான் சொல்லுது. இது என்ன, ஓகே. நீங்கள் கொஞ்சம் கோபமான ஆள், இல்லைன்னா வந்து உங்களோட கோபம் வந்து நியாயமானதாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து விஜய் மாதிரி நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு கசந்து போன ஒவ்வொரு நினைப்பும் சுட்டு எரிக்குது. ஸோ இனிமையான நினைவுகள் எல்லாமே இப்போ கசந்து போச்சு. அவங்களால அதை திரும்ப நினைக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு. அதனால தான் அந்த இனிமையான தருணங்கள் வந்து கசந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள காயப்படுத்திட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து உண்மையை சொல்கிற திராணியும் அவங்களுக்கு இல்லை. ஸோ இதில் காயப்பட்டது யாருங்கிறத வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும், இல்லைனா உங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ். ஓ மை காட், வெரி ஸ்பெசிஃபிக். சேரியட். உங்கள் காதல் வாழ்க்கையில் மூமெண்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு புது காதல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா புது காதலை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. கமிட்மெண்ட், நியூ பிகினிங், ரொம்ப தெளிவாக இருக்குது உங்களோட கார்ட்ஸ். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எடுத்த முடிவு சரிதான். மேபி அவங்க எனர்ஜெட்டிக்கலாக உங்ககிட்ட சொல்லலாம், நீ எடுத்த முடிவு சரிதான், உனக்கு அந்த பவர் இருக்குது, அதனால் நீ குழப்பிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. சச் அ ஸ்வீட் ஆர்ட். நீங்கள் குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆறுதல் சொன்னாங்க. ஏன்னா அவங்க கூடிய சீக்கிரம் உங்களை நோக்கி இந்த புது ஆரம்பத்துக்கான அடி எடுத்து வைக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட ஆரம்பம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கமிட்மெண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், எனர்ஜெட்டிக், அதாவது எம்பரர் எனர்ஜி, ரொம்ப ஸ்டேபிளான பர்சன், கொஞ்சம் பவர்ஃபுல்லான பர்சனாக கூட இருக்கலாம். கமிட்மெண்ட் ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு. எம்பரர் அண்ட் ஹெரஃபன் ரெண்டு மேஜராக இருக்கானா. ஓ மை காட், உங்கள் லைஃப்பில் காதல் வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கான எல்லாமே மேஜராக இருக்கானா. ஓ 4 கார்டுமே மேஜராக இருக்கானா. வா, பவர்ஃபுல் சேஞ்ச். ஓ மை காட், பாட்டம் டெக்கில் இருக்கிறதும் மேஜராக இருக்கானா. ஹூ ஆர் யூ பைல்டோ, ஹூ ஆர் யூ? திஸ் இஸ் சச் அ பவர்ஃபுல் சேஞ்ச். நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப சரியான முடிவு. இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேபிளான ஆள். நான் வந்து கொஞ்சம் ஈகோ இருக்கும். ஆனால் வந்து அந்த ஈகோ உங்ககிட்ட காமிக்க மாட்டாங்க. உங்ககிட்ட வரும்போது இந்த மாதிரி ஒரு நெய்வ், இன்னசென்ட் எனர்ஜி, இந்த ஃபூல் எனர்ஜி தான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக
ஏன்னா முட்டாள் தான் இந்த பள்ளத்துல குதிப்பான் மேலேருந்து உச்சியிலேருந்து. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க உங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப அழகா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு, உங்கள சிரிக்க வச்சுட்டு, உங்களோட எனர்ஜியில அவங்க இருப்பாங்க. பட் ரியலா பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பவர்ஃபுல் எஸ்டாப்ளிஷ்டு பெர்சன், ஓரளவுக்கு வாழ்க்கையில சாதிச்சவங்க. அவங்க சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. மேபி ஒரு சிலருக்கு அவங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எம்பரர், மேரிட் பெர்சன், ஆல்ரெடி வந்து செட்டில்டான எனர்ஜி. ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த பெர்சன் வர இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லைனா ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பெர்சன் யாரோ ஒருத்தங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வராங்க. ஏன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. எம்பரர், ஹெரஃபண்ட், ஜட்ஜ்மெண்ட். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டிவோர்ஸ். அவங்க இந்த டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் உங்கள நோக்கி இந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்க போகிறாங்க. ரொம்ப குவிக்காக அதெல்லாம் நடக்க போகுது. அப்படி இல்லை, அந்த சூழ்நிலை நீங்கள் இல்லை அப்படின்னா, உங்களோட பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங், மண்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஹெட்டட், அதே மாதிரி ரொம்ப நியாயவாதி, தராசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இட்ஸ் லைக் ஜட்ஜ்மெண்ட்டும் ஹெரஃபண்ட் வந்து மேபி அவங்க ஜஸ்டிஸ் லீகல் சிஸ்டமில் இருக்கலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லைனா வந்து ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் பவர், இல்லைனா சிஇஓ, இல்லைனா ஒரு பெரிய கம்பெனியோட ஹெட், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட பர்சனோட எனர்ஜி. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நான் உன்னை நோக்கி புது ஆரம்பத்தை எடுக்க போகிறேன். ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற நியாயம்னு நான் நினைக்கிறேன், அதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எடுக்கிற முடிவு சரின்ற புரிதல் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவான ஆள். அவங்க குழப்பிக்கிற ஆள், இல்லை சின்ன வயசு அவங்க வந்து தப்பான முடிவு பண்ணுறாங்க, அந்த மாதிரி ட்ராமாவே இங்கே இல்லை. ஸோ ரொம்ப மெச்சூர்டான பர்சன். மேபி அவங்க சின்ன வயசாக இருந்தால் கூட அவங்களோட மெச்சூரிட்டி வந்து வேறு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கும். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் டு பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் டு பர்சன். யூ ஆல்வேஸ் நோ ஜஸ்ட் வாட் டு சே டு மேக் மீ ஸ்மைல். உங்களுக்கு எப்போவுமே தெரியும் அவங்கள என்ன சொல்லி சிரிக்க வைக்கணும் அப்படின்னு. நீங்கள் அழகாக அவங்கள சிரிக்க வச்சுருவீங்க. இல்லைனா எஃபர்ட்லெஸ்ஸாக சிரிப்பாங்க உங்களோட இருந்தால். அதுதான் இந்த குழந்தைத்தனமான எனர்ஜி நான் சொன்ன மாதிரி, காமிக் எனர்ஜி. Please press channel messages from collectives person. Pile to person கிட்ட இந்த messages press please. I feel lost without you. மேபி அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அதனால் உங்ககிட்ட பேச முடியாமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு சிச்சுவேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரீங்க, நீங்கள் இல்லாமல் அவங்க வந்து தொலைஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை சூன், அதுதான் ரொம்ப வேகமாக அவங்களோட ஆக்ஷன் இருக்கும். சூன் உங்களுக்கு எந்த சினாரியோ பொருந்தினாலும் சரி, அவங்களோட ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்மளோட துருப்பு சீட்டை பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எனர்ஜி என்னங்கிறது இப்போ கிளியர் ஆகிடும். ஐம் லீவிங் மை எக்ஸ், தே டோன்ட் நோ அபவுட் திஸ். நான் சொல்லலை டிவோர்ஸ். ஓ மை காட்ஸ், பியூட்டிஃபுல் ரீடிங். ஸோ உங்கள் ஒரு சிலருக்கு அவங்க வந்து எக்ஸை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வராங்க, இன்னும் எக்ஸுக்கு அது தெரியாதுன்னு சொல்கிறாங்க. யூ ஆர் மை ஒன்லி ட்ரூ லவ், ஐ மிஸ் யூ. அதுதான் இங்கேயும் இருக்குது. ஐ ஃபீல் லாஸ்ட் வித்தவுட் யூ. அவங்களோட உண்மையான காதல் வந்து நீங்கள் தான். ஸோ அவங்க உங்களை நோக்கி பயணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ won't ட்ரஸ்ட் மீ again anyway I am telling you the truth. இங்கே பார்த்தீங்கன்னா why can't I tell you the truth இருக்குது. என்னால் ஏன் உண்மையை சொல்ல முடியல அப்படின்னு. இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்ல போகிறாங்க. இல்லைனா வந்து மேபி இந்த பர்சன் இந்த காதலை இந்த கல்யாணத்தை ரகசியமாக வச்சுருக்கலாம். டிவோர்ஸ் ட்ராமா செட் ஆகாதவங்களுக்கு இந்த எம்பரர் எனர்ஜி ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கலாம். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கலாம், ஆனால் அவங்களால சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்க வாயை திறந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது உங்களுக்கு. ஐம் அ வெரி லாயல் பர்சன். ஓ மை காட், இந்த பர்சன் ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. Now I am ready to face my fears because I need you. இந்த பர்சன் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் தயங்கியிருக்கலாம், ஷைனஸ் அந்த மாதிரி இருக்கலாம், அது ஒரு வெக்கம் கலந்த ஒரு தயக்கம். ஆனால் அதனாலலாம் வந்து உங்களை விட்டு விலகி இருக்க போகிறதில்ல. ஏன்னா உங்களை பார்க்காம இருக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ தாட் யூ ஓன்ட் லீவ் மீ, ஸோ யூஸ் தட். இந்த பாஸ்ட் பர்சன் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்போஸ் ஐ கான்ட் டேக் இட் எனி மோர், ஐ வாஸ் ஹர்ட் பை யூ, நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல. ஸோ 2 எனர்ஜி இருக்கீங்க கண்டிப்பாக.
ஐ ஆல்வேஸ் ப்ளே சேஃப் கேம். இன்டென்ஷனல் லவ் ட்ரையாங்கிள். அதுதான் எக்ஸாக்ட்லி சீங் டூ எனர்ஜி. நீங்கள் இப்போ விலகி போயிட்டீங்க அப்படின்னா இது உங்களோட புது காதல். பாஸ்ட் பர்சனோட எனர்ஜியும் இங்கே வருது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து பிளேயர் எனர்ஜி. ஐ லாஸ்ட் மை சோல் வென் ஐ லெஃப்ட் யூ எம்டி வெசல். இங்கே விலகி வந்திருக்கீங்க, அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இப்போ திரும்ப வர ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா வந்து இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி. ஸோ உங்களுக்கு இது எந்த சூழ்நிலை பொருந்ததோ அப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பாஸ்ட்டில் யாராவது விட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டில் பிளேயர் தான். அவங்க வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொந்தம் இருந்தாலும் வந்து அந்த காதலை அவங்களால மாற்றிக்க முடியல. ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிவிட்டு இப்போ திரும்ப வர ட்ரை பண்ணுறாங்க. பட் அது அது நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். நீங்கள் எங்கே இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் வெறும் எனர்ஜி மட்டும் தான் பிக் பண்ண முடியும், கைடன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவான கைடன்ஸ் இருந்தால் உங்களோட புது ஆரம்பம், உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப லாயலான பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேபிளான பர்சன். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 2 எம்பரர் அண்ட் ஹெரஃபண்ட் எனர்ஜி பொய் சுத்தமாக அவங்க வாயிலேருந்து வராது. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் நீங்கள் எங்கே இருக்கீங்க இந்த ஜேர்னிலன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.